டக்குன்னு இன்னும் இப்படிங்கிறதுக்குள்ள எனக்கு அது மாசமே ஓடுற மாரி அவ்வளோ எனக்கு அந்த இது ஃபீல் இருக்கு. அ ஏன்னா நம்ம ஒரு சில டைம்ல நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். ஒரு சில டைம்ல வந்து நமக்கு நேரம் போறதே தெரியாது. ஒரு சில டைம்ல வந்து நேரம் என்னடா போகவே மாட்டேங்குதுன்னு தோணும். ஒரு சில டைம்ல ஒரு சில நேரங்கள்ல நம்ம யோசிச்சிருப்போம். அந்த மாரி எனக்கெல்லாம் வந்து வெஸ்டேஜ்க்கு முன்னாடி இப்படி இருந்ததே கிடையாது. ஆனா வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ண உடனே ஒவ்வொரு நாளும் அப்படியே வேகமா டக்கு டக்குன்னு போய்க்கிட்டே இருக்கு. இப்பதான் வெஸ்டேஜ் ஆரம்பிச்ச மாரி இருக்கு. 4 1/2 வருஷம் ஆயிருச்சு. கரெக்ட்டா இந்த இந்த ஜூன் மந்த் முடிஞ்சுச்சுன்னா 4 1/2 வருஷம். 4 1/2 வருஷம் முடிக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இப்பதான் ஆரம்பிச்ச மாரி இருக்கு. பாருங்க டக்கு டக்குன்னு மாசம் ஓடுது. இப்படிங்கிறதுக்குள்ளயே மாசம் போயிருது. 1ஆம் தேதி வருது முடிஞ்சிருச்சு. ஒவ்வொரு டைமும் வந்து ஒவ்வொரு மாசமும் ஆரம்பிக்கிறது 12 டைம் தான். 12 டைம் இப்படிங்கிறதுக்குள்ளேயும் போச்சு 1 வருஷமே போயிருது. ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்றோங்கிறத ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எப்படி நம்ம பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம வாழ்க்கையில என்ன பண்ண போறோம்? நம்மளவே நம்பி இருக்கக்கூடிய நம்ம பேரண்ட்ஸ்க்கு என்ன நம்ப குடுக்க போறோம்? அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்க. நான் உங்கள்ட்ட சொல்றதெல்லாம் அதுதான். எத்தனையோ பேர் வந்து உங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து பெரிய கனவுகளோட இருப்பாங்க. நம்ம பையன் படிச்சு பெரிய ஆள் ஆயிருவான். நம்ம பையன் படிச்சு கஷ்டத்த போக்கிருவான். நம்மள மாரி கஷ்டப்பட மாட்டான். நல்லா சம்பாரிப்பான் அப்படின்னு நெனைப்பாங்க. கரெக்ட்டா? அவங்க இன்னமும் கூலி வேலைக்கு போவாங்க. கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. தீபாவளி, பொங்கல், தீபாவளிக்கு அவங்க கூட துணி எடுக்க மாட்டாங்க. பட் நமக்கு எடுத்து குடுப்பாங்க. எஸ் ஆர் நோ? யோசிச்சு பாருங்க. உங்க பேரண்ட்ஸோட கைய பாருங்க. உங்க கால பாருங்களேன் ஒரு நிமிஷம். எதுக்காக சொல்றேன்னா, அவங்க கை எவ்வளோ ஹார்டா இருக்கும்னு பாருங்க. ஆனா நம்ம கைய பாருங்க எவ்வளோ சாஃப்ட்டா இருக்குன்னு. எந்த கஷ்டத்தையும் குடுக்காம, எதுவுமே நமக்கு வந்து காட்டாம எப்படி நம்மள வந்து வளர்த்துறாங்க. பட் அவங்களுக்கு நம்ம திருப்பி என்னதான் குடுக்க போறோம்? என்னதான் பண்ண போறோம்? என்ன பண்றீங்க? என்ன பண்ண போறீங்க? என்னைக்காவது திங்க் பண்ணியிருக்கீங்களா? எந்நேரமும் உங்கள பத்தியே திங்க் பண்ணக்கூடிய உங்க பேரண்ட்ஸ். இல்ல உங்களுக்கு யாரு வந்து உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து உங்கள பார்த்து, பார்த்து வளர்த்துனாங்க. யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? என்ன குடுத்துருக்கோம்? என்னதான் பண்ண போறீங்க? நீங்க அவங்களுக்கு. அப்ப அவங்களுக்காகவாவது இந்த பிசினஸ கொஞ்சம் சீரியஸா எடுத்து பண்ணலாமே! ஓகேவா? ஏன் நம்ப நமக்காகவே ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு நம்ம எங்கேயாவது வெளிய போறோம்னா, காலையில எந்திரிச்சு சீக்கிரமா சாப்பாடு செய்யறதா இருக்கட்டும். நம்ம நல்லா இருக்கோம்னு நம்மள பத்தி யோசிக்கிற நம்ம பேரண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல நம்ம ஸ்பௌஸ், நம்ம ஒய்ஃபா இல்ல ஹஸ்பண்டோ, அவங்களுக்கு நம்ம என்னதான் பண்ண போறோம்? நம்ம குழந்தைங்க என்ன பாவம் பண்ணாங்க? உங்கள நம்பி தான் இருக்கிறாங்க. ஓகேவா? நீங்க தான் அவங்கள பார்த்துக்கணும். நல்லா நம்ம பார்த்துக்கணும்ல. அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? யோசிச்சு பாரு. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்மளோட சுக துக்கங்கள ஓரங்கட்டிட்டு, அவங்களுக்காகவாவது ஒரு வருஷங்க. 1 வருஷம் கண்ண மூடிட்டு ஃபோக்கஸ்டா எதையும் எனக்கு ஆசை பாசம் எதுவுமே இல்ல. நான் வந்து இவங்களுக்காக வேலை செய்ய போறேன்னு 1 வருஷம் நீங்க குடுக்கலாமே. முன் க சாதிச்சிடலாங்க. அந்த பிசினஸ்ல பெரிய இடத்துக்கு போயிடலாம். ஃபோக்கஸ்டா டெய்லியும் காலையில இருந்து நைட் வரைக்கும் வெஸ்டேஜ்ன்னு ஆளுங்கள சேர்த்துக்கிட்டு, எல்டிபிக்கு இன்வைட் பண்ணிக்கிட்டு, அவங்க கூட பேசிக்கிட்டு, ஃபோக்கஸ்டா இருந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையே அ பெரிய லெவல்ல மாறிருங்க. ஏன் அது உங்களுக்கு வேண்டாமா? அத பத்தி யோசிச்சு பார்த்ததே இல்லையா? நான் கேட்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியலைங்க. ஏன் ஏன் வந்து இந்த மாரி நெறைய பேரு இருக்கிறீங்கன்னே தெரியல. நெறைய பேரால பண்ண முடியும். உங்கள்ட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்கு. ஆனா பண்றதில்ல. எனக்கு அவங்களயெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு வந்து வருத்தமா இருக்கு. வருத்தங்கிறத விட பாவமா இருக்கு. என்ன பண்ண போறீங்க? ஏன் இப்படி இருக்கோம் அப்படிங்கிறது இருக்கிறாங்கங்கிறது கஷ்டமா இருக்கு. ஓகே. அதனால வந்து அ யூஸ் பண்ணுங்க. அ கிடைச்சிருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கடவுள் உங்க கையில ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய குடுத்திருக்காரு. பட் அத வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். அட்டெண்டன்ஸ் இன்கிரீஸ் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். கவுண்ட் இன்கிரீஸ் பண்ணுங்க. டெய்லியுமே வந்து அட்டெண்டன்ஸ் ஒரு நோட் வச்சுக்கோங்க கையில. இதுக்குன்னே டெடிகேட்டடா அட்டெண்டன்ஸ் நோட்டுன்னே வந்து ரிஜிஸ்டர்லாம் விக்கும். ஸ்கூல்லலாம் நம்ப அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்கல்ல, அந்த மாரி ரிஜிஸ்டர் வாங்கிக்கோங்க. டெய்லியுமே நேம் எழுதி, எழுதி அட்டெண்டன்ஸ் போடுங்க. ஒருத்தரா இருந்தாலும் பரவால்ல. இன்னைக்கு ஒருத்தரா இருக்கும்போதே நீங்க அட்டெண்டன்ஸ் எடுக்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் நாளைக்கு 100 பேரா அது மாறும். இல்லைன்னா அது என்னைக்குமே மாறாது. யாரு என்னைக்கு எத்தன பேர் வந்தாங்கங்கிறது டேட்டா உங்கள்ட்ட இருக்கும். திருப்பி பார்த்தா கூட ஒருத்தர்ட்ட பேசும்போது கூட 10 நாளைக்கு முன்னாடி போனா கூட அவங்களோட டேட்டா உங்க கையில இருக்கும். எப்படி மைண்ட்லயே எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்குவீங்க? 10 பேர் இருக்காங்கன்னா, யார் வந்திருக்காங்க, வரலன்னு மைண்ட்லயே கணக்கு போட்டு ரிமைண்டர் குடுத்துருவீங்களா? என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன் பாருங்க. நீங்க வந்து அட்டெண்டன்ஸ்லாம் வந்து எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா தான், சின்சியரா டெய்லி எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா தான், அதுல சக்சஸ் பண்ணவே முடியும். வெஸ்டேஜ் பிசினஸ் வந்து நோட்டும் கையுமா தான் இருக்கணும். நோட் இல்லாம இந்த பிசினஸே பண்ண முடியாது. ஒரு ட்ராக் இல்லாம எப்படி பண்ணுவீங்க? ஸ்ட்ரென்த் அப்படியே அதிகப்படுத்துங்க ஃபிரெண்ட்ஸ். அப்பதான் அதுல முன்னேற முடியும். ஸ்ட்ரென்த் அப்படியே அதிகப்படுத்துங்க.